பைக் டெக்னீஷியன் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமத் பேசுகிறேன். இந்த பல்சர் என்எஸ் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் நம்ம குரூப்பில் கேட்டே இருக்கிறீங்க. அதாவது ஒரு ஃபேனுடைய பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது நமக்குள்ளே. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு விளக்கம் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், இதான் ஃபேன். இதான் ஃபேன் எல்லாருக்குமே தெரியும். இந்த கை வச்சு சுற்றி காமிக்கிறேன். கை வச்சா சுத்தம், சுற்றுது ஃபேன். இதான் ஃபேன். ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, ஃபேன் ஓடலை, அப்புறம் சரியாக ஓடலை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஃபேன் ஓடுறதுக்கு இந்த வண்டியில் வந்து மொத்தம் 3 பொருள் தேவைப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஓடி சென்சார், இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இதோட சாக்கெட் இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்திங்கன்னா அந்த ரைட் சைடில் ஒரு ரிலே ஒன்று வரும். இந்த ஃபேன் வந்து ஒரு 4 பின் ரிலே 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடிஐ காயில் இது 3. இது 3மே பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் ஓடுறதுக்கான ஒரு தொடர்ச்சி. அதாவது மொத்தம் 4 பொருள் சேர்ந்து இந்த ஃபேன், அதாவது 4 பொருள் மொத்தம். அதாவது ஃபேன் 1, இஓடி சென்சார் 2, இந்த ஃபேனுக்கு வர ரிலே 3, அதுக்கப்புறம் இந்த சிடி வந்து 4. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, வண்டி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இந்த இஓடி சென்சாரை இந்த சாக்கெட்லேருந்து ரிலீஸ் பண்ணால், வெளியே எடுத்தோன்னே இந்த ஃபேன் ஓடணும். அப்படி ஓடிச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒயரிங்லாம் கரெக்டாகுன்னு அர்த்தம். எப்படின்னா, அதாவது ஃபேன் ஓடலை வண்டி, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இஓடி ரிலே இந்த சாக்கெட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து ஓடணும். அப்படி ஓடிச்சுன்னா இந்த ஃபேன் வந்து லைன், அந்த ஒர்க்கிங் லைன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா இதை கழட்டுறதுக்கு வந்து போதும் ஆகிடும். அதாவது இஓடி சென்சார் என்எஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு போதும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வண்டியில் ஒரு ஷார்ட்கட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், சாவியை ஆன் பண்ணியிருக்கேன். அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 மெத்தட் இருக்குது. அதாவது இந்த சிடிலையும் இந்த ரிலேலையும் செக் பண்ணலாம், இந்த சிடியோட ஒயர்லையும் செக் பண்ணலாம். அது எப்படி நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரிலே அவுத்து காமிக்கிறேன். இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா 4 பின் ரிலே வரும். இந்த 4 பின்னில் 2 பின்னு பெருசாக இருக்கும், இந்த 2 பெருசாக இருக்கும், 2 பின் சின்னதாக இருக்கும். நல்லா கவனிங்க. அதை இந்த 2 பின் சின்ன பின்னு, இந்த 2 பின் பெரிய பின்னு. எல்லா ரிலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரிலே வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா இந்த 2ம் கான்டாக்ட் ஆகும். இதான் வேலை செய்யுது. இந்த 2 பின்னில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்தீங்கன்னா 2 ரிலே கான்டாக்ட் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த கான்டாக்ட் ஆகிற அந்த 2 ஒயரை டைரக்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த டைரக்ட் பண்ணுறேன். அதாவது ஃபேன் வந்து ஓடுதா அப்படின்னு டைரக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து டேங்கெலாம் அவுத்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அந்த கொஞ்சம் உள்ளே இருக்கும், அந்த இஓடி சென்சார் ரொம்ப உள்ளே இருக்கும். அதனால் வெளியே நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டெக்னாலஜி இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். இப்போ டைரக்ட் பண்ணுறாரு. இப்போது ரிலே டைரக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, டைரக்ட் பண்ண ரிலே டைரக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபேன் ஓடுது. கட் பண்ணி காட்டுங்க ஒரு வாட்டி. கொஞ்சம் பாட்டுங்க, எந்த வெளியே எடுத்து டைரக்ட் பண்ணுங்கள். இப்போ இதை டைரக்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, 4 பின்னில் 2 பின் டைரக்ட் பண்ணுறோம். டைரக்ட் பண்ணும்போது ஃபேன் ஓடுது. இது ஒரு வகையான மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ப்ளூ கலர் ஒயரில் ஒரு பச்சை கலர் கோடு போகுது. அதாவது இந்த 4 பின் மாற்ற ரிலேயில் இந்த ப்ளூ கலர் ஒயரில் வந்து ஒரு பச்சை கோடு போகுது. ஸோ இந்த பச்சை கோடு என்ன பண்ணுறது, அதையும் காமிக்கிறேன். இப்போ ரிலே மாட்டுருங்க. இதில் ரிலே மாட்டியாச்சு. மாட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா, ரிலே மாட்டி முடிச்சிட்டேன். அதாவது பாருங்கள், இப்போ இஓடி சென்சாரை கழட்டி வச்சுருக்கேன். இப்போ ஃபேன் ஓடுனது டைரக்ட் பண்ணி ஃபேன் ஓடுதுன்னு காமிச்சிட்டேன். ஸோ ஃபேன் நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. வண்டி ஓடும் போது கழட்டத்துக்கு இதை வந்து எல்லாமே கழட்டணும். அதனால் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுங்களே தெரிஞ்சுக்கலாம். அது இப்போ அந்த டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறேன், சிடியில் பார்க்குறேன். அதாவது சிடியை கழட்டி வெளியே எடுத்துறேன். இந்த சிடி சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ரிலேயில் வர ஒயர், அதாவது இந்த ரிலேயில் காமிச்சோம் பார்த்தீங்களா, இந்த பச்சை ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, பச்சை ப்ளூ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ப்ளூ கலரில் பச்சை கோடு. அந்த ரிலே ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நேராக சிடி சாக்கெட்டில் வருது. நான் என்ன பண்ணுறேன், இந்த டிசியை கழட்டி எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஒயர் போடுங்க. இதில் கரெக்டாக ஒயர் சைடில் காமிங்க. எனக்கு ஃபஸ்ட்டு போடுங்க நீங்கள் ஒயரை. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, வேறு எதுவும் போடாதீங்க. அதாவது இந்த பச்சை கலர் ஒயரில் அந்த பச்சை ப்ளூ கலர் ஒயர், அதாவது என்ன சொல்கிறதாமா
ப்ளூவில் பச்சை கோடா? ஆமாம், பச்சையில். ப்ளூவில் வந்து பச்சை கோடு. அந்த ஒயரில் ஒரு ஒயர் போட்டிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன், பாடி ஆக்க போகிறேன். பாடி எடுத்து வைங்க. சாவி வந்து ஆன் பண்ணியிருக்கு. இந்த இங்கே பாருங்கள், சாவி ஆன் பண்ணியிருக்கு. இதை என்ன பண்ணுறேன், இப்போ பாடி ஆக்குறேன். பாடியில் வைங்க. பாடியில் வச்சோடனே இந்த ஃபேன் ஓடும். அதை பாருங்கள், ஃபேன் ஓடுது. கட் பண்ணுங்கள், பாடி எடுத்துடுங்க. ஃபேன் இன்னும் போச்சு. திருப்பி பாடி ஆக்குங்க. அப்படியே அப்படியே கை பிடிங்க. இந்த ஒயரை வந்து பாடியில் டச் பண்ணுறேன். ஒயர் காமி லைட்டாக கொஞ்சம் டச் பண்ணுறேன். ஃபேன் ஓடுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, எதையுமே நம்ம கழட்டாமல் எடுத்துருங்க. ஒயர் எடுத்துருங்க. நம்ம என்ன பண்ணலாம், எதையுமே கழட்டாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த சீடியை கழட்டிட்டு ஒரு ஒயர் போட்டு நீங்கள் ஸ்பார்க் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபேன் ஓடிச்சுன்னா இந்த வண்டியில் எந்த விதமான ஒயரிங் ஃபால்ட்டும் இல்லை. அதாவது ஃபேன் சம்மந்தமாக எந்த விதமான ஒயரிங் ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா, இது மாட்டினாலும் ஓடும், கழட்டினாலும் ஓடும். இந்த பாருங்கள், மாட்டி வச்சுறேன். இதை மாட்டிட்டேன். இப்போ எடுத்து பண்ணுங்கள். இப்போ எடுத்து பண்ணால் ஓடும். அப்போ என்னென்னு புரிஞ்சுக்காங்க முதல்ல. அதாவது இந்த ஈஓடி சென்சாரோட சிக்னல் வந்து இந்த சிடிக்கு கிடைக்குது. இந்த சிடி என்ன பண்ணுதுன்னா, ஒரு எர்த்து ஒன்று சப்ளை பண்ணுது. இந்த எர்த்து வந்து இந்த ரிலே கிடைக்குது. இந்த ரிலே ஆப்ரேட் ஆகுது, அந்த ஃபேன் ஓடுது. ஸோ இதை வந்து நாளையும் பேஸ் பண்ணிக்காங்க. ஒரு ஃபேன் ஓடாத பட்சத்தில் வந்து என்எஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஓடி, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடிஎஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து கூலண்ட் ஓடுது. இதை ஈஓடின்னு சொல்லலாம், சிடிஎஸ்ன்னு சொல்லலாம். அதாவது கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் சொல்லுவாங்க சில பேர் ஈஓடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கூலண்ட் ஓடிச்சுன்னா அது வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லுவாங்க. அந்த கூலண்ட் இல்லாத வண்டியை வந்து ஈஓடி, இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் குழப்பிக்க வேணாம். ரெண்டுமே நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசிக்கலாம். அதை பற்றி யோசிக்க வேணாம். இதனால் நம்ம சொல்ல வேண்டிய கடமை. அதாவது கூலண்ட் வந்துருச்சுன்னா அது வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார். கூலண்ட் வராத வண்டியில் ஈஓடி, இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரை மாற்றி சொல்லிட்டு எதுவும் வருத்தப்பட வேணாம். இதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. அதாவது ஃபேன் 1, இந்த சிடிஎஸ் கூலண்ட் டெம்பரேச்சர் வச்சு 2, இந்த 4 பின் டிலே 3, சிடி ஒரு 4. ஸோ சிடி மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சரி ஸ்பார்க் பண்ணுங்க ஒரு வாட்டி. இந்த சிடி இப்படி டச் பண்ணவுடனே அந்த ஃபேன் ஓட ஆரம்பித்தோம். ஸோ நம்ம வந்து எளிமையாக வந்து இந்த ஒயரிங் புரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து யாரையுமே நம்ம பயப்பட வேணாம். என்எஸ் வந்தோடனே நீங்கள் எதையுமே கழட்ட வேணாம். ஒரு ஃபேன் ஓடுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு சிடியில் வர அந்த ப்ளூவில் பச்சை கலர் கோடு போட்ட ஒயரை மட்டும் கழட்டி, சிடி சாக்கெட்டை கழட்டிட்டு நீங்கள் ஒரு ஒயர் போட்டு ஸ்பார்க் பண்ணால் ஃபேன் ஓடும். அப்படி ஃபேன் ஓடிச்சுன்னா இந்த வண்டியில் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரிங் கரெக்டாக இருக்குது, வேறு எந்த ஃபால்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஓடலைன்னா இந்த சிடிஎஸ் மட்டும் பார்த்தா போதும், இந்த கூலண்ட் டெம்பரேச்சர் மட்டும் பார்த்தா போதும். இந்த வண்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் வந்து கட்டாயிருக்கு. ஸோ இதை அவரே கண்டுபிடிச்சி டேரெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஒயர் வந்து சொல்லி வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன், வேறு ஒயர் போட்டு இப்போ டேரெக்ட் பண்ணிட போகிறேன். இந்த ஃபால்ட்டு சரியாயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன சொன்னிச்சுன்னா எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.